ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மட்டன் வந்துட்டு சூப் செய்ய போகிறேன். இப்போ நான் சூப் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேன். இப்போ நான் மட்டன் சூப் செய்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துக்கிட்டு 3 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அதோடு சேர்த்து மிளகு. நீங்கள் வந்துட்டு சளி இருக்குது இல்லை வேறு எதுனா இருந்தால் கூட நீங்கள் மிளகு நிறைய சேர்த்துக்கலாம். மிளகு சேர்க்குறதால ஒன்றும் ஆகாது. அதனால் நல்லா மிளகு சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து சால்ட்டு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சூப்பாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சூப்பு நிறைய வேணும், குழந்தைங்களுக்கு சாதம் விட்டுறீங்க அது மாதிரினா நீங்கள் வாட்டர் நிறைய மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி வேண்டாம், எனக்கு வந்துட்டு கொஞ்சமாக போதும், ஏன்னா மட்டனில் ஏற்கனவே தண்ணி விடும், அதோடு சேர்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் காரமாக தண்ணி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதனால எனக்கு சூப் வந்துட்டு குழம்போடு நீங்கள் சாதா தண்ணியை சேர்க்குறத விட சூப் வச்சு அந்த தண்ணியை சேர்த்திங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ரொம்ப மணமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி செஞ்சுட்டு மூடி போட்டுக்கோங்க. நமக்கு வேறு எதுனா நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விசில் விடலாம். மட்டனுக்கு மட்டும் ஒரு 3 விசில் 2 விசில் வந்தால் போதும், அதுலேயே மட்டன் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். இதில் 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு. இப்போ நான் கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப் ரெடி ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இதை அப்படியே குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். செம்ம டேஸ்டியான சூப் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு சளி இருமல் எது இருந்தாலும் இந்த சூப் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இரும்பிகிட்டே இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது மாதிரிலாம் நல்லாயிருக்கும். இது மாதிரி எலும்பாக போட்டு சூப் வச்சிங்கன்னா இன்னும்